Hello all, welcome to our channel Stick with Book. Hello all, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் புக்ஸ். ஆமாம், 200 rupeesக்குள்ளே இருக்க புக் அண்ட் சின்ன புக்காக தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு புக்காக எப்படி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது முடியும் என்கிட்ட நான் படித்த புக்ஸ் அண்ட் நான் என் புக் ஷெல்ஃபில் வச்சுருக்க புக்ஸ்லேருந்து செலக்டிவாக ஒரு 20 புக்ஸ் எடுத்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இன்கேஸ் 20 புக்ஸையும் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஒரே வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடலாம். முடியல அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் நம்ம வீடியோவை. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஜீனோ. இதோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஜாதா. ஆக்சுவலாக இதோட எண்ணினிய இயந்திரா அப்படின்ற ஒரு புக்கோட பார்ட் 2 தான் இந்த புக். ஓகேவா? ஸோ இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எந்திரன் படத்துக்கு சுஜாதா தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் டைரக்டர் சங்கருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் எந்திரனோட கான்செப்ட் தான் இங்கே கொஞ்சம் ரிசம்பிள் ஆகும்னு வைங்களேன். ஸோ மீண்டும் ஜீனோ வந்து பார்ட் 2 ஆஃப் என் இனிய இயந்திரா. ஸோ அதில் ஜீனோ அப்படின்றது என்னென்னா ஒரு ரோபோட்டிக் டாக். ஓகேவா? ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு ரோபோட். அது வந்து டாக் ஷேப்பில் இருக்கும். அதனால் அது பேர் வந்து ஜீனோன்னு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. கதையை ஃபுல்லாமே அந்த ஜீனோ தான் ஹீரோவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் அது இறந்துரும்ன்ற மாதிரி காமிச்சு கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதோட செகண்ட் பார்ட் அதனால தான் மீண்டும் ஜீனோ திரும்பி வந்துருச்சு அப்படின்ற ஒரு ரிசம்பிளன்ஸ்க்காக இந்த புக்குக்கு இந்த பேர் வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த புக்கோட ரேட் பார்த்திங்கன்னா 190 rupees. இது நமக்கு விசா பப்ளிகேஷன். விசாவா? ஆமாம், விசா பப்ளிகேஷன். நம்ம சின்ன புக்கும் கூட சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் புக். ஸோ இதில் செகண்ட் புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி இளவரசன், லிட்டில் பிரின்ஸ். இதுக்கு தனியாகவே நான் வீடியோ போடணும், அவ்வளோ தூரம் எனக்கு பிடிச்ச புக் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி மந்த்லி ராப்லேயே இந்த புக்கை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். காம்பேக்டான புக், ஆனால் மஸ்ட் ரீட் புக். இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட புக். கிரியா பப்ளிகேஷனில் இருக்குது. இந்த புக்கோட ரேட் வந்து 140 rupees. கண்டிப்பாக மஸ்ட் ரீடுன்னு சொல்லலாம். இது குழந்தைங்களுக்காக எழுதப்பட்ட புக் அப்படின்னு சொன்னாலுமே உள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாம் பார்த்தா நம்மளே படிக்கலாம், தாராளமாக பெரியவங்களுக்கான புக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது செகண்ட் புக். இந்த புக்கோட ரேட் 140 rupees. பேஜஸும் கம்மி தான், ஒரு 117 பேஜஸ் தான் இருக்குது. அது காம்பேக்டாக இருக்குது, உங்களுக்கு சைஸ் பார்த்தாலே தெரியும். இது ஈஸியாக வந்து நம்ம படித்து முடிச்சிடலாம். ஓகேவா? இது செகண்ட் புக். அண்ட் தேர்ட் புக் வந்து மணல் பை அசோகமித்ரன். இந்த புக்கோட ரேட் 100 rupees, காலச்சுவடு பப்ளிகேஷனில். ஸோ இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு கிளாசிக் நாவல் அப்படின்னு சொல்லி நிறைய டேக் கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி இந்த புக்குக்கும் கிளாசிக் குறுநாவல் அப்படின்னு டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிளாட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு கூட்டு குடும்பம், அப்படி இருக்க குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்க ஒரு அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட சுச்சுவேஷன் என்ன ஆகுது, இத்தனை நாள் கட்டி காப்பாற்றின விஷயம் எப்படி உடையாதா அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் தான் இந்த புக்கில் இருக்கும். அசோகமித்ரன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட கதை இதுக்கு முன்னாடி தண்ணீர் படிச்சிருக்கேன், அமானுஷ்ய நினைவுகள் படிச்சிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கதைக்குள்ளேயே நம்மளை கூட்டிகிட்டு போய் சூப்பராக நம்மளை சுற்றி காட்டிடுவார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த கதைக்குள்ளே போகும்போதெல்லாம் நமக்கு அந்த சுற்றி இருக்க விஷயங்களை பற்றியும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இமேஜினேஷன் வர ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் வந்து மணல் பை அசோகமித்ரன் வந்து கண்டிப்பாக மஸ்ட் ரீட் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கு இந்த 100 rupees காலச்சுவடு பப்ளிகேஷன். பேஜஸ் பார்த்தீங்கன்னா 87 பேஜஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து வாடிவாசல் பை சீசு செல்லப்பா. இதுவும் கிளாசிக் நாவல், குறுநாவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 rupees. பேஜஸ் பார்த்தீங்கன்னா 100 பேஜ் இருக்குது. இந்த புக்கை ஏன் படிக்கணும் அப்படின்னா, சூர்யா நடித்து வெற்றிமாறனோட டைரக்ஷனில் வரப்போகிற படம் தான் வாடிவாசல். ஸோ இந்த கதையை பேஸ் பண்ணி தான் அந்த மூவியும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி மணல் அசோகமித்ரனோட நரேஷன்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இவரோட நரேஷனும். எப்படி சொல்லுன்னா, இந்த வில்லேஜோட என்விரான்மெண்டெல்லாம் பேஸ் பண்ணி கதை தான் இந்த கதையும். ஸோ இதை பற்றி ஸ்பாய்லர் எதுவும் சொல்லலை. ஒரு 1 day ஈவெண்ட் தான் இது. ஜல்லிக்கட்டு நடக்கிற அந்த 1 day நடக்கிற ஈவெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை வச்சு எப்படி வெற்றிமாறன் மூவி டெவலப் பண்ணுறாருன்றதை நம்ம படத்தில் பார்த்துப்போம். ஓகேவா? இதையும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு 90 பேஜஸில் வந்து
சின்னதாக ஒரு ஒன் டேல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து சொல்கிற மாதிரி நான் இந்த புக் மட்டும்தான் படிச்சிருக்கேன். வேறு எந்த புக்கும் அந்த ஒரு நாள் டியூரேஷனுக்குள்ளே முடியாது. இந்த புக்கு அதனால ஒரு ஸ்பெஷலான புக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எத்தனை 4th புக். நெக்ஸ்ட் வந்து 5th புக். இது பெத்தவன் பை இமயம். இதை வந்து குறுநாவல்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சிறுகதைன்னு சொல்லலாம். 75 ருப்பீஸு, காம்பேக்டாக இருக்கும். 75 ரூபான்றது விலை கொஞ்சம் அதிகம் தான். 35 பேஜஸ் இருக்கும். ஆமாம், 35 40 பேஜஸ் இருக்கும். ஸோ இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஓடி போயிடுவா. அப்படி ஓடி போகிற சுச்சுவேஷனில் ஒரு அப்பாவா எத்தனை விஷயங்களை ஒரு பேரண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும், என்னதான் நமக்கு அவள் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு விட்டாலும் இந்த சொசைட்டி எப்படி அதை விடாமல் பின்னாடி துரத்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான கதை தான் இது. ஒரு 40 பேஜஸில் ஒரு மஸ்ட் ரீட் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த ஃப்ரண்ட் கவரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால் அப்படின்னு கேட்டால், இங்கே என்ன தான் சொசைட்டலாக ஒரு எத்தனை காரணங்கள் நம்ம சொன்னாலும் கடைசியாக வந்து நமக்கு கருவாக நிற்கிறது என் பொண்ணு என்ன பண்ணாலும் சரி, கடைசியில் நான் தான் அவளோட அப்பா, அதனால எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அப்படின்னு நானே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் படிச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் கவருக்கும் கதைக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கபர் பை கேஆர் மீரா. கபர் புக்கை படிக்கிறீங்களோ இல்லையோ, கேஆர் மீராவோட புக்கை அட்லீஸ்ட் ஒன்றாவது படிச்சுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைட்டர் அப்படின்னு சொல்லி நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா பெண்கள் இப்படிப்பட்ட ஒரு டபு டாப்பிக்காக இருக்கட்டும், இல்லை டபு அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு பெண்ணை கீழே தள்ளுற விஷயத்த ஆயுதமாக எடுத்து இவங்க எழுதுகிற விஷயம் தான். என்னென்னா, இப்போ ஒரு பொண்ணு டிவோர்ஸ் ஆகிட்டா அப்படின்னா அது ரொம்ப கேவலமாக எவ்வளோ தூரம் இந்த சொசைட்டி வந்து அதை ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு அவளை வந்து குத்தி காமிச்சிட்டே இருக்க முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை லவ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அவளுக்குன்னு பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு டிசையர்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே எழுதியிருப்பாங்க. அதனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே நம்ம வந்து இதை பேசி தான் நார்மலைஸ் ஆக்கணும், இதை பேசாமலே விடுறனால தான் இது வந்து பேச்சுக்குள்ளாகிற பொருளாகுது அப்படின்ற மாதிரியான தாட் எனக்கு வந்தது. ஸோ கபர் பை கேஆர் மீரா வந்து மஸ்ட் ரீட். 150 ருப்பீஸு, 112 பேஜ், ஒரு நாளில் படிச்சிடலாம். நான் இந்த புக் வந்து ஒரு நாளில் முடித்தேன். ஸோ இது வந்து ஒரு மேஜிக் ரியலிசம் மாதிரியான ஒரு கதை. எல்லா கதையிலையுமே மோஸ்ட்லி இவங்க கதையில் எல்லாத்துலேயுமே ஒன்று டிவோர்ஸ் ஆகிருக்கு, இல்லாட்டி செகண்ட் மேரேஜ் ஆகுது, அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது முடியும் நான் படித்ததில் இருக்குது. பார்ப்போம் வேறு ஏதாவது படிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் புக் வந்து மதில்கள். எப்படி கேஆர் மீராவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுமோ அதே மாதிரி வைக்கம் முகமது பஷீரையும் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப யூனிக்கான ரைட்டிங் ஸ்டைல். கண்டிப்பாக அதனாலே படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இது சின்ன 90 பேஜஸ், 90 ருப்பீஸ், 70 பேஜஸ் தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இவரோட ரைட்டிங்லாம் கொஞ்சம் பர்சனலாக இருக்கும். சொசைட்டெல்லாம் இல்லை டிஸ்கிரைப் பண்ணி சிலர்லாம் எழுதுவாங்க. நமக்கு அந்த சுற்றி இருக்க என்விரான்மெண்டெல்லாம் இமேஜினேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் க்ரியேட் ஆகும். அப்படி இல்லாட்டி சிலர்லாம் எப்படி எழுதுவாங்க, வேறு மாதிரி எழுதுவாங்க. இவர் எழுதுறது வந்து வேறு மாதிரி. அதனால் இந்த மாதிரி எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. அதனால் வைக்கம் முகமது பஷீர் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆத்தர்னு சொல்லலாம். ஸோ வைக்கம் முகமது பஷீரோட மதில்களும் படிங்க. அடுத்து வந்து எலியின் பாஸ்வேர்ட் பை எஸ் ராமகிருஷ்ணன். 35 ருப்பீஸ் இந்த புக்கு. 38 பேஜஸ் இருக்குது. ஒரு 1/2 hour 2 hours படித்து முடிச்சிடலாம். இது குழந்தைங்களுக்கான சிறார் நாவல். இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு சிறார் நாவல்லாம் படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலோ, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய கதை சொல்லணும் அப்படின்ற சுச்சுவேஷன்னால நீங்கள் புக் படிக்கிறீங்கனாலோ இந்த புக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். ரொம்பவுமே நல்லா இருக்குது. இந்த புக்கை படிக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அனிமேஷன் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை வந்து மஸ்ட் ரீட் அப்படின்னு சொல்லுவேன். எலியின் பாஸ்வேர்ட். ஓகே, இன்னும் நிறைய எஸ்ட்ராவோட நிறைய சிறார் நாவல் இருக்குது. எல்லாத்துலேயும் வச்சு இது வந்து கொஞ்சம் ஓகே. எனக்கு இன்னொன்று இருக்குது, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாவல். அதனால் இதை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 புக் பார்த்துட்டோம். இன்னும் 2 புக் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுட்டு மிச்ச புக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? அடுத்து 9th புக் வந்து தண்ணீர். ஆல்ரெடி நம்ம மணல் பார்த்தோம் இல்லையா, அசோகமித்ரன் அவரோட தண்ணீர் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தண்ணீரும் சூப்பரான ஒரு ஸ்டோரி. 175 ருப்பீஸ் இந்த புக்கோட ரேட்டு. 139 பேஜஸ் இருக்குது. இந்த புக்கை ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு
திரும்ப மணலை ஏன் நான் படிக்க சொன்னேனோ அதே காரணத்துக்காக தான் தண்ணீரும். ஏன்னா ஒரு கதை இப்போ இதை பற்றி யோசிக்கும் போது என்னை கொண்டு போய் அந்த ரூம்குள்ளேயே விட்ட மாதிரி இருக்கும். ஒரு கதவை திறந்தா ஒரு வேர்ல்டே மாறிடும்னு சொல்லுவாங்களே, புக்கை படிக்கும்போது நிறைய ரீலெல்லாம் பார்ப்போம் நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம். இப்படி திறந்த உடனே உள்ளே போனோடனே அங்கே ஒரு ஃபேண்டசி வேர்ல்டே க்ரியேட் ஆகுற மாதிரி அசோகமித்ரனோட எழுத்து எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதுக்காக தண்ணீர் படிங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இதுவும் சின்ன நாவல் தான். தென் லாஸ்ட் புக் வந்து வைகை நதி நாகரிகம் பை சு வெங்கடேஷன். ஓகேவா? இவரது வந்து இது 210 ருப்பீஸ் இந்த புக்கு. பேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேஜஸ் இருக்குது. இதில் விஷயம் என்னென்னா எல்லாமே ஆல்டர்ட். அதனாலே நமக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். எப்படா இவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த புக்கை ஏன் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கட்டுரை தான் இது, கட்டுரை தொகுப்பு, இது நாவல் கிடையாது. இந்த கீழடியை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் எப்படி வந்து நம்ம எவ்வளோ தூரம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறோம், ஒரு எஸ்கவேஷனுக்கெல்லாம் எஸ்கவேஷன் தானே சேர்ந்து அகழ்வாராய்வுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. அண்ட் எப்படிலாம் வந்து அங்கே கிடச்சிருக்கோம் இல்லையா, கீழடியில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கோம் இல்லையா, அந்த கீழடியிலலாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கோம் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு எப்படி எவ்வளோ தூரம் நம்ம வந்து நம்மளோட வியாபாரங்கள் வந்து கடல் தாண்டி மலை தாண்டி போணுச்சு அப்படின்ற ஒரு விஷயங்களை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரியில் தான் இதில் எழுதியிருப்பார். ஸோ இந்த விஷயம் இங்கேருந்து வந்திருக்கு, க்ரீக்லேருந்து வந்திருக்கு. அப்போயே அங்கே வந்து நம்ம வந்து பண்டம் மாற்ற முறையோ இல்லை வியாபாரமோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்திருக்கோன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் அவங்க சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ் ஓரியன்டான எஸ்கவேஷனில் அது அகழ்வாராய்வு ஓரியன்டாக உங்களுக்கு நிறைய புக் பிடிச்சிருக்கு, படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வைகை நதி நாகரிகமாக படிங்க. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் 10 புக்ஸ் முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வீடியோ எடுக்கிறவங்களுக்கு வந்து கைவலி எடுத்துருவோம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா வீடியோவை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்க 10 புக்ஸை பார்ப்போம். அது முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.